காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகள் ஒதுக்க தயாரான தாவேக. பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்த ரியாக்ஷன். தாவேக கூட்டணியில் இணைந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகள் வரை ஒதுக்க தயார் என்று விஜய் கூறியதாக வெளியான தகவலுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பதிலளித்துள்ளார். மத்திய அரசு ஏராளமான பிரச்சனைகள் கொடுத்தும் திமுக ஆட்சியில் தமிழக பொருளாதார சூழல் உயர்ந்துள்ளதாக கூறிய பிரவீன் சக்கரவர்த்தி 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைந்து விட்டது என்றும் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கான பிள்ளையார் சுழியை போட்டவர் ராகுல் காந்தியின் வலதுகரமாக அறியப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி. இவர் தாவேக தலைவர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் பெறப்பட்ட கடனுடன் உத்தரப்பிரதேச கடனை ஒப்பிட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி சோசியல் மீடியாவில் கருத்து பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களான மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்டோர் விஜய்க்கு ஆதரவாக பேசத் தொடங்கினர். ஜனநாயகன் பிரச்சனை எழுந்தபோதும் கூட தாவேகவோ விஜயோ ஒரு வார்த்தை கூட இதுவரை பேசவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்து நாளிதழுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி நேர்காணல் ஒன்றை அளித்துள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை மற்றும் திமுக ஆட்சியின் மீதான எண்ணம் குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகையில், தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி பலவீனமடைந்து விட்டது. அதனால் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்திற்காகவே ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம். தாவேக கூட்டணியில் இணைந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகள் ஒதுக்க தயாராக இருப்பது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது. தமிழ்நாட்டின் விஜய் முக்கிய சக்தியாக உருவாகிவிட்டார். அதனால் விஜய் குறித்து கருத்தை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நானும் விஜயும் சந்தித்து பேசுவதற்கு நேரம் காலம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. விஜயுடன் சந்திப்பு நடந்தது உண்மைதான். அந்த சந்திப்பு தொடர்பாக அதிகம் வெளியில் பேச விரும்பவில்லை. அதேபோல திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் நான் இல்லை. மத்திய அரசின் நிதி பிரச்சனைகளை கடந்தும் தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் இன்னும் அதிக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்பது என்னுடைய கருத்து என்று தெரிவித்துள்ளார்.